போராட்டம் வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையிலே சிங்கள பௌத்த மக்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல விரும்புகின்றோம். அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே, நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது, பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது. நாங்கள் சிங்கள மக்களை எங்களுடைய சகோதரர்களாக பார்க்கின்றோம். பௌத்த மதத்தை அதியுச்ச அகிம்சையை போதிக்கின்ற மதமாக பார்க்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். எங்களுடைய விடுதலை போராட்டம் உச்சம் பெற்றிருந்த காலத்திலே கிளிநொச்சியிலே அந்த நேரத்தில் ஒரு விகாரை அமைய பெற்றிருந்தது. அந்த விகாரையிலே ஒரு விகாராதிபதி தனித்திருந்தார். அந்த விகாராதிபதிக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய விசேட பணிப்பின் பேரில் உணவுப் பொருட்களும் போதிய பாதுகாப்பும் வழங்கப்பட்டு உரிய கௌரவமும் மதிப்பும் அந்த விகாரைக்கும் விகாராதிபதிக்கும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனினால் வழிநடத்தப்பட்டவர்கள் நாங்கள், எங்களுடைய மக்கள். அந்த தலைவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் பௌத்த மதத்திற்கோ விகாரைகளுக்கோ எதிரானவர்கள் கிடையாது. நாங்கள் இந்த தையட்டி சட்டவிரோத கட்டடத்தை எதிர்க்கின்றோம். ஏனென்றால் இது விகாரையே கிடையாது. மாண்புமிகு மரியாதைக்குரிய புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிரானது. புத்த பகவான் அகிம்சையை போதித்தார். ஆனால் இங்கே இராணுவமும் ஒரு விகாராதிபதியும் புத்த பெருமானுடைய போதனைகளை மீறி அகிம்சையை குழி தோண்டி புதைத்து எமது மக்களினுடைய காணிகளை சுவீகரித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே, இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால், இங்கு வந்திருக்கின்ற இந்த மக்களினுடைய உணர்வுகளை நீங்கள் புரிவீர்களாக இருந்தால், எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. நீங்களும் எங்களோடு சேர்ந்து போராடுவீர்கள், நீங்களும் எங்களுக்காக குரல் கொடுப்பீர்கள், நீங்களும் எமது மண்ணுக்காக எம்மோடு சேர்ந்து குரல் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும். எதிர்காலத்திலே நீங்களும் எங்களோடு கைகோர்க்க வேண்டும் என்று கோரி நிற்கின்றோம். அதே நேரத்தில் வடமாகாண ஆளுநர் போன்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம். வடமாகாண ஆளுநர் அவர்களே, நீங்கள் தயவு செய்து வாங்குகின்ற சம்பளத்துக்கு மேலால் சேவகம் செய்யாதீர்கள். உங்களுக்கு வேண்டுமென்றால் எதிர்காலத்திலே ஆளுநர் பதவி தேவைப்படலாம். அதற்காக எமது மக்கள் சொல்லாத விடயங்களை, அப்பட்டமான பொய்களை சொல்லாதீர்கள். கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதியும் இருக்க முந்திரி கொட்டை போல முந்திக்கொண்டு மாற்று காணிகள் வழங்குவதற்கு மக்கள் உடன்பட்டதாக சொல்லுகிறீர்கள். யார் உங்களுக்கு உடன்பட்டது? இங்கே முழு மக்களும் இங்கே திரண்டிருக்கிறார்களே. மாற்றுக்காணி என்ற பேச்சுக்கே இடமில்லை. மாற்றுக்காணிகளை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஏற்கப் போவது கிடையாது. ஏனென்றால் இது எங்களுடைய காணி, உணர்வு பூர்வமான காணி. நான் ஆளுநர் அவர்களை பார்த்து கேட்கின்றேன், உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு உறவினர், உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய பிள்ளையோ காணாமல் போயிருந்தால், உங்களுடைய காணாமலாக்கப்பட்ட ஒரு உறவுக்கு மாற்று மனைவியை தருகின்றோம், மாற்று பிள்ளையை தருகின்றோம் என்று சொன்னால் ஏற்பீர்களா? அதே போல உணர்வு பூர்வமானது என்னுடைய காணி, என்னுடைய அப்பன், ஆத்தா, பாட்டி, முப்பாட்டன் வாழ்ந்த காணி. ஆகவே தயவு செய்து வினயமாக கேட்கின்றோம், மாற்று காணி என்று எங்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள். இது இனத்தினுடைய கோரிக்கை, பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கை. மீண்டும் சொல்லுகின்றோம், நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, புத்த பெருமானுக்கு எதிரானவர்கள் அல்ல. உண்மையில் பௌத்தத்தின் அடிப்படையில் அண்ணன் தியாக தீபம் காட்டிய அகிம்சையின் வழியில் போராடி கொண்டிருக்கின்றோம். இலக்கு ஒன்று, இனத்தின் விடுதலை. இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்படுகின்ற வரை நாங்கள் போராடுவோம்.